ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கம கமன்னு சிக்கன் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாக்கெட் பட்டை கிராம்பு போட்டுக்கிடுவோம். வெங்காயம் 4 மிளகா. நீங்கள் எத்தனை கிலோ எடுக்கீங்களோ அத்தனை கிலோவுக்கு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். இப்போ வந்து அது வதங்குறதுக்கு வந்து உப்பு சேர்த்துடலாம். அப்புறம் வந்து தக்காளி, இப்போ வந்து மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி சேர்த்துருவோம். இப்போ வந்து வெங்காயம் 3, பட்டை கிராம்பு 1 பாக்கெட்டு, மல்லி இலை, புதினா இலை அதெல்லாம் அரைச்சி பேஸ்டாக்கி சேர்த்துருவோம். வந்து மிளகாத்தூள் உங்கள் உரைப்புக்கு தேவையான அளவு. இப்போ வந்து மஞ்சத்தூள் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துடலாம். நாங்கள் 1 கிலோ எடுத்திருக்கோம். 1 கிலோ சிக்கனையும் சேர்த்துடலாம். அதை நல்லா அந்த மசாலாவோடு வதக்கி விடணும். இப்போ வந்து சிக்கன் பிரியாணி பொடி, சிக்கன் பொரிக்கிற பொடி 1 நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து தயிர் சேர்த்துடலாம். இப்போ வந்து போதுமான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போ வந்து தண்ணி கொதிச்சுட்டு அரிசி சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு உப்பு காணுமான்னு பார்க்கணும். இப்போ வந்து பாதி வெக்காடு இதாகிட்டு வெந்துட்டு இப்போ வந்து அதில் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து இலைய வச்சு தான் வைப்போம். வாழை இலை வச்சிடலாம். அதில் வாழை இலையை வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள் நண்பர்களே. இப்போ அதை வந்து மெதுவாக தட்டில் எடுத்து வச்சு அதில் முட்டையை வச்சு தயிர், வெங்காயம், பச்சடி வச்சு சிக்கன் ஃப்ரையும் வச்சு சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீதா நல்லை குக்கிங் சேனலை